ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுதாங்க தெரியும். எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க? அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பெண்கள் கூட தான் நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி ஆளுங்களை மயங்கி போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான் தெரியல. இதை புடி போடு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு இது பண்ணு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரை கூப்பிடு. வரும் எல்லா ப்ரூஃப் வருது. எல்லாம் வரும். ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்தில இருந்தே வரும். அவங்க குடும்பத்தினர்கிட்ட கான்டாக்ட் உனக்கு எதா வேணும் சொன்னா வந்து பாய புத்திக்கிட்டு வேண்டாம் தேவையில்லை நான் ஹேண்டில் பண்ணி ஒரு நாள்ல என்ன நான் முச்சே பண்ணு பசங்கன்ற ஒரு காண்ட வாய மூத்து இருந்தாங்க. என்னெல்லாம் போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்க அப்பா அம்மா கையெடுத்து கால ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க. நாசமா போட்டுதான் போட்டாங்க. சொன்னதை கேட்க மாட்டாரு. நீங்க நடந்துச்சு எத்தனை நாள் வேலை செய்யவும் இல்லையா? அதான் ஃபெமினிசம் அவர் தான் சொன்னார் வேலை செய்யவும். சரி ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையில எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்க அப்பதான் சொன்னாங்க. சரி வீட்டை விட்டு வெளியே விட்டோம். அப்பயாவது கேட்டு இருந்தேன்னா ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்கு சொல்லிருக்கணும்ல.